ஆல் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல நாய்க்காவோட பிங்க் சேல் தான் பார்க்க போறோம். ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு ஹால் வீடியோ. ஸோ இந்த பிங்க் லவ் சேல்ல நான் என்னென்ன ஷாப் பண்ணிருக்கேங்கிறதுக்கான வீடியோ தான் இது. ஸோ இந்த சேல்ல நான் என்ன நினைச்சேன்னா, கொஞ்சம் வைரலாக இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ ரீசெண்ட் டேஸ்ல ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும், சில மாய்ஸ்சரைசர்ஸ், சில கன்சீலர்ஸ், இதெல்லாம் திடீர்னு வைரல் ஆகிடும். ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி நம்ம நிறைய ரிவ்யூஸ் பார்ப்போம். ஸோ அதெல்லாம் நிஜமாவே எப்படி இருக்கு, வர்த்தா இவ்வளோ வைரல் ஆகுறதுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த தடவை நான் ஷாப் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வந்ததுனால நான் ஷாப் பண்ணியாச்சு. ஸோ அது என்னலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். செம்ம த்ரோட் இன்ஃபெக்ஷன். ஸோ என்னோட வாய்ஸ் வந்து கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்கும். நான் புதுசாக ஒரு மைக் வாங்கியிருக்கேன். அதுவுமே இன்னும் கொஞ்சம் டிஃபராக காட்டுதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நமக்கு என்ன கண்டென்ட்டோ அதுதானே முக்கியம், வாய்ஸ் இல்லை. ஸோ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இந்த வீனஸோட இந்த ரேசர் தான். ஸோ இது வந்து நல்ல ஒரு டீல். இதுலேயே வந்து ஒரு பர்பிள் கலர் இருக்கும். ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஒரு சோப் பேஸோட இருக்கும், கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அது ரொம்ப காஸ்ட்லி ப்ரைஸ். ஓகேவா, நீங்கள் வந்து ஒரு அஃபோர்டபுளாக பார்க்குறீங்க அண்ட் எப்பவுமே ஆஃபர்ல இருக்கிற மாதிரி, டிஸ்கவுண்ட்ல இருக்கிற மாதிரி ப்ராடக்ட். அண்ட் சேம் அது பண்ற அதே ஒர்க்கு தான் இதுவும் பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்ல நீங்க அது கொஞ்ச நாளாவே நான் அந்த ரேசர் தான் யூஸ் பண்ணிட்டே இருந்தேன், ஒரு பர்பிள் கலர். அப்ப அது யூஸ் பண்ணிட்டு சடனா இதுக்கு மாறும்போது எனக்கு ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு 2-3 டைம்ஸ் வந்து எனக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளா இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. பிகாஸ் அந்த சோப்ல உள்ளது அந்த லேயர் வந்து இதுல கொஞ்சம் கம்மியா இருக்கும். இதோட பிரைஸ் வந்து அது ரொம்ப ஹை எண்ட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிருக்கு. அண்ட் அதுல எந்த ஆஃபர்ஸும் இருக்காது. பட் இது அப்படி கிடையாது, இதுல எப்பவுமே ஆஃபர்ஸ் இருக்கும். அண்ட் சேம் ஒர்க் தான் பண்ண போகுது, ஹேர் ரிமூவ் பண்ண போறோம், அவ்வளவுதான். ஸோ இதுல வந்து ஒரு ஃபுல் ரேசரும் இருக்கும், கார்ட்ஸ் வந்து இதுல வந்து 2 இருக்கும். அண்ட் அந்த மெயின் பிளேட் இருக்கும். ஃப்ரீக்வெண்டா நான் ஹேர் ரிமூவ் பண்ற ஆள் கிடையாது. நான் யூஸ் பண்றதுக்கு எனக்கு இது ஓகேவா இருக்கு. அடுத்த சேல், நாய்க்கால அடுத்த சேல் வர வரைக்கும் எனக்கு இது யூஸ் ஆகும். ரொம்ப தேவைப்பட்டதுனா தான் இது நமக்கு வந்து சூப்பர் மார்க்கெட்ஸ்லயும் அவைலபிளா இருக்கிறனால நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா உடனே ஷாப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ரேசர் பார்த்ததுனால நம்ம செகண்ட் அண்ட் தேர்ட் ப்ராடக்ட்டும் ரேசர்ஸே பார்க்கலாம். ஸோ இதுல 2 டைப் ஆஃப் ரேசர் வச்சிருக்கேன். ஒன்று வந்து ஃபேஷியல் ரேசர், இன்னொன்று ஐப்ரோ ரேசர். ஸோ ஐப்ரோஸ் எடுக்கிறதுக்காக ஸ்பெசிஃபிக்காக இருக்க ரேசர் வந்து இதுலேருந்து கார்மெசி அதுலேருந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து 3 பீசஸ் வந்து 300 rupees. கொஞ்சம் ஆஃபரில் இருக்கும்னு நினைக்கிறேன், 280 அந்த ரேஞ்சுக்கு, அதுக்கு குறைவாக அது கிடைக்காது. அண்ட் இது வந்து பாம்பே ஷேவிங் கம்பெனிலேருந்து. ஸோ இந்த மாதிரி ரேசர்ஸ் இருக்குல்ல, இதில் நீங்கள் எந்த பிராண்ட் வேணுனாலும் வாங்கலாம். பட் அந்த ரேசர் வந்து எப்படி இருக்கணும்னா, இப்படி இருக்கணும், சிக்ஸாக்காக இருக்கணும் அந்த பிளேட். அது மட்டும் பார்த்து வாங்கினீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரிமூவ் பண்ணுறதுக்கு. அண்ட் இது வந்து 3 பீஸ் வந்து 279 போட்டிருக்காங்க. பட் இது எப்பவுமே இந்த ஃபேஷியல் ரேசர்ஸ் வந்து நிறைய பிராண்ட்ஸ்ல அவைலபிளா இருக்கிறது, அது ஆஃபர்ஸ் இருக்கும். ஒரு பிலோ 200 நம்மளால வாங்க முடியும். ஆனா இது வந்து நான் இதுல மட்டும் தான் பாக்குறேன், என்னது கார்மெசி பிராண்ட்ல மட்டும்தான் இந்த ஐப்ரோ ரேசர் பாக்குறேன். ஸோ அதை நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்படி பிச்சுட்டே இருந்தேன்னா ரொம்ப நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இதனோட ரீஸ்டாக் தான். சரியா, இது 3 ப்ராடக்ட்டுமே என்னோட ரீஸ்டாக் தான். ரெகுலரா வாங்கியிருக்கேன், வாங்கி நம்ம ட்ரை பண்ணி ஒர்க் ஆனதுனால நான் திரும்பவும் ரீஸ்டாக் பண்ணிட்டேன். ஸோ இப்படிதான் இருக்கும் இந்த ஐப்ரோ ரேசர். தெரியுதா உங்களுக்கு? இது இவ்வளோ இருக்கிறனால இவ்வளோ இருக்க ஹேரை ரிமூவ் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இது. அண்ட் ஃபேஷியல் ரேசர் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய பார்த்துருக்கோம். நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ஜிக்ஸாக்கா இருக்கிற தெரியுதா, இது மாதிரி நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஸோ இது என்னுடைய ரீபர்ச்சேஸ் தான். மேபி நிறைய பேருக்கு இது தேவைப்படுற ஒரு ப்ராடக்ட் தான். அடுத்தது ஸ்ட்ரீக்ஸ்லேருந்து ஒரு ஹீட் ப்ரொடெக்டன் வாங்கியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலான்னு தான் வாங்கியிருக்கேன். ஸோ அப் டு 250 degrees வரைக்கும் ஹீட் ப்ரொடெக்ட் பண்ணும். 2 times வந்து டேமேஜ் ரெடியூஸ் பண்ணும் ஹேரோடது. அண்ட் ஃப்ரிட்ஸை வந்து ரொம்ப ரெடியூஸ் பண்ணும் அண்ட் ஷைன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வித் ஜோஜோபா சீட் ஆயில், நோ நாஸ்டிஸ், எந்த நாஸ்டி கெமிக்கலும் இல்லைன்னு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரியல, இன்னும் நான் யூஸ் பண்ணி பார்க்கல. இது ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரே, ஸ்மெல் நல்லா இருக்கு. இது வந்து நம்ம ஹேர் சீரம் கிடையாது, ஹீட் ப்ரொடெக்டட் தான். ஸோ எப்படி இருக்கு, ஃப்ரிட்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கனால எப்படி இருக்குன்னு பார்த்தேன். ஓகே, பரவாயில்ல, யூஸ் பண்ணிட்டு ஃபியூச்சர் வீடியோஸ்ல வந்து நான் ரிவ்யூ என்னன்னு சொல்றேன். நெக்ஸ்ட் என்ன வாங்கியிருக்கேன்னா, இந்த காஸ்ரெக்ஸோட ஸ்னேல் மியூசின் வாங்கியிருக்கேன். ஸோ இது ரொம்ப முன்னாடி வைரல் ஆனதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இதுக்கு பயங்கர கான்ட்ரவர்சிஸும் இருக்கு, ஸ்னெயில்ஸ் எல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க அந்த மாதிரி எல்லாம். பட் எல்லாத்தையுமே நம்ம ஒரு சைடு வச்சுட்டு, இது ஒரு பீரியட்ல வைரல் ஆச்சு இல்ல, அது ஏன்னு எனக்கு யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தெரிஞ்சிருச்சு. எனக்கு நைக்கா சேல் பொறுத்த வரைக்கும் நான் இங்க ரொம்ப டிஸ்டன்ஸ், நாகர்கோயில்ல இருக்கேன் இல்லையா, எனக்கு ப்ராடக்ட் வர்றதுக்கு நம்ம சென்னையில இருந்து ஆர்டர் பண்றதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம், ஒரு 2 days எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ நம்ம ப்ரைவேட் கஸ்டமர்ஸ்க்கு சேல் கொஞ்சம் பிஃபோரா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்பவே நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டேன். பண்ணி இப்போ ஒரு 2 daysக்கு முன்னாடி இது எனக்கு கிடைச்சிது. ஸோ கிடைச்சதுலேருந்தே நான் ஒரு நாள் பேட்ச் டெஸ்ட் பண்ணி 24 hours வெயிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டேலேருந்து இதை நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
நல்லா இருக்குது. நான் யூஸ் பண்ணி நான் ஒரு குட்டி மேக்கப் டியூட்டோரியல் கூட நான் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். நல்லா இருக்கு. என்ன சொல்கிறது, அந்த ஹைப்க்கு ஒர்த் மாதிரி தான் இருக்குது. எனக்கு எந்த டேமேஜஸும் க்ரியேட் பண்ணலை நம்ம பேட்ச் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம். ஏன்னா ஃபேஸ்க்கு யூஸ் பண்ண அதாவது சூப்பராக இருக்குது, இது ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு இன்னும் டைம் ஆகலை. நிச்சயமாகவே 2 டேஸாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த போட்ட உடனே அந்த ஒரு க்ளோ இருக்குல்ல, ஒரு கிளாஸ் ஸ்கின், அது எல்லாமே வந்து இதில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் இருக்குது, தேவைப்படுறவங்க வாங்கலாம். நான் இப்போது இந்த பீரியட் வந்து வைரலான ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்குது ஒர்த்தான்னு ட்ரை பண்ணுறதுக்கு வாங்கினதுனால அதை வாங்கியிருக்கேன். ஸோ இதை திரும்ப ரீபர்ச்சேஸ் பண்ணுவானான்னு தெரியல. இந்த பாட்டில் ஒரு பாதி ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். அண்ட் இதோட ரிவ்யூ நம்ம சேனலில் நிறைய மாய்ஸ்சரைசர்ஸ், நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸோட செப்பரேட் ரிவ்யூ வந்துட்டே இருந்திருக்கு. அது எல்லாமே நான் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு பாதி காலி ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வந்து ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு தெரியும் அது எப்படி யூஸ் ஆகியிருக்கா இல்லையா எல்லாமே. ஸோ இதுவும் அப்படிதான். இது ஒரு பாதி ஆனதுக்கு அப்புறம் நம்ம சேனலில் கண்டிப்பாக எனக்கு இதை பற்றி தெரிஞ்சதுக்கு அப்புறமா ரிவ்யூ கொடுக்கலாம், பார்ப்போம். இப்போ ஒரு மாய்ஸ்சரைசர் பற்றி பார்த்ததுனால மறுபடியும் ஒரு மாய்ஸ்சரைசர் பார்க்கலாம். ஸோ இது என்னன்னா அக்வாலாஜிக்காவோட இல்லுமினேட் ப்ளஸ் ஹைட்ரோஜெல் மாய்ஸ்சரைசர். இது எல்லாமே நானே வாங்கின ப்ராடக்ட், எதுவுமே ஸ்பான்சர் கிடையாது. ஓகே, இது வந்து ஒரு ஜெல் பேஸ்டு மாய்ஸ்சரைசர். இது ஏன் நான் வாங்கினேன், கொஞ்ச நாளாவே நான் பார்த்துட்டு இருக்கேன், என்னோட கார்ட்டில் இருக்குது, என்னோட விஷ்லிஸ்ட்டில். இது வந்து இல்லுமினேட் ப்ளஸ் ஹைட்ரோஜெல் மாய்ஸ்சரைசர். இதுவுமே இன்னுமே நான் ட்ரை பண்ணல, இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். ஏன்னா நான் அந்த காஸ்ரெக்ஸோட மாய்ஸ்சரைசர் ட்ரை பண்ணிட்டு, சீரம் தான் நினைக்கிறேன், சீரம் தானா, லெட் மீ செக். ஓகே, பவர் எசன்ஸ், ஆமாம் இது சீரம் தான். ஸோ அது ட்ரை பண்ணிட்டு இருக்கிறனால நான் நியூவாக வேறு இன்னொரு ப்ராடக்ட் ட்ரை பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. பிகாஸ் ஏதாவது ஒரு இஷ்யூ வருது, ஒரு பிரேக் அவுட் ஏதாவது வருதுன்னா நம்ம யாருன்னு சந்தேகப்பட முடியாது இல்லையா, அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து இந்த மாதிரி, ஓகே இந்த மாதிரி ஒரு கேப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்குது ஜெல் கன்சிஸ்டன்சியில். 299 இந்த டப்புக்கு. இந்த பான்ஸோட ஜெல் மாய்ஸ்சரைசர்லாம் இருக்கும்ல அது மாதிரின்னு நினைக்கிறேன். ஸ்மெல் வந்து ஒரு ஷேவிங் க்ரீம் எல்லாம் ஒரு ஸ்மெல் வரும்ல அப்பா ஓடுது, அது மாதிரி. இல்லைனா என்ன, எனக்கு எக்ஸாக்டாக என்ன ஸ்மெல் தெரியல. ஒரு பழைய காலத்து அண்டர் ஆர்ம் ரோல் ஆன் இந்த மாதிரி ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது, நல்லா தான் இருக்குது. மாய்ஸ்சரைசேஷன்லாம் எவ்வளோ இருக்குங்கிறதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு ஃபியூச்சர் வீடியோவில் ரிவ்யூ வீடியோவில் டேட்டில் பார்க்கலாம். பட் இது ட்ரை பண்ணுறதுக்காக தான் வாங்கியிருக்கேன். இப்போ வரைக்கும் சூப்பர், போக போக பார்க்கலாம். ஸோ ப்ரைஸ் வந்து 299. ஓகே, மேபி கண்டிப்பாக ஆஃபரில் தான் வாங்கியிருப்பேன். ஆஃபர் இல்லாமல் இந்த ப்ராடக்ட்லாம் வாங்க மாட்டேன் கண்டிப்பாக. அடுத்தது இந்த ஸ்னேல் மியூசன் இருக்குல்ல, ஸோ இதுவுமே சம் 800 ரேஞ்சில் தான் எனக்கு இருந்துச்சு கார்ட்டில். ஸோ 800 ருபீஸுங்க தானே, எதுவும் ஒர்த் தான் நினைக்கிறேன். பிகாஸ் நான் ஃபஸ்ட்டு நியூட்ரிஜனோட அந்த ஜெல் மாய்ஸ்சரைசர் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் கார்ட்டில் ஆட் பண்ணியிருந்தேன். அது 50 கிராம்கே உங்களுக்கு வந்து 700 சம்திங் ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இது வந்து உங்களுக்கு 100 ml இருக்குல்ல, ஸோ அப்படியே சம்திங் நானே யோசிச்சு எனக்கு கொஞ்சம் வைரலாகவும் இருக்குது, இது எப்படி இருக்கணும் பார்க்கணும், என்னைக்காவது ஒரு நாள் ட்ரை பண்ணணும்ல, ஸோ அதனால வாங்கிட்டு. அடுத்தது நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் தான் நினைக்கிறேன் இந்த தடவை. ஏன் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் ஒரு ரியலைசேஷன் வரும் தெரியுமா, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நினைப்போம் எப்படி இருந்தாலும் மேக்கப்பில் நம்ம வந்து பிரைட்டாக இருக்கணும் அப்படியெல்லாம். ஆனால் வந்து அடுத்தடுத்து போக போக நமக்கு அந்த ஒரு இன்னர் க்ளோ இருக்குல்ல, உள்ளே இருந்தே ஒரு ஹெல்தியான ஸ்கின், ஒரு நீங்கள் நல்லா தண்ணி குடிச்சு நீங்கள் சூப்பராக இருக்கீங்க, ஹெல்தியான ஒரு பாடி, அது வந்து உங்களோட ஃபேஸில் தெரியும்ல, அந்த க்ளோ வேணும்னா ஸ்கின் கேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படியும் நம்ம தண்ணி குடிச்சு நம்ம வந்து ஹெல்தியாக இருக்கிறது தெரியல எவ்வளோன்னு, ஆனால் ஸ்கின் கேர் நம்ம பண்ணோம்னா நம்ம அதை அச்சீவ் பண்ண முடியலாம். ஸோ மேக்கப் இல்லாமல் நம்ம ஒரு இல்லுமினேட்டர் அப்ளை பண்ணி க்ளோ ஆகுறதுக்கும் நம்ம வந்து இன்னர் க்ளோ வர்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபேஸ் வாஷ். இதுவும் ஸ்கின் கேர் தான். ஃபேஸ் வாஷ் இது என்னன்னா டாட் அண்ட் கீயோட பேரியர் ரிப்பேர் ப்ளஸ் ஹைட்ரேட்டிங் ஜென்டில் ஃபேஸ் வாஷ். ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் நான் ஏன் வாங்கினேன்னா, இதுக்கு பின்னாடி ஒரு கண்டிப்பாக ஒரு நியாயமான ஒரு கதை இருக்குன்னு சொல்லலாமா. என்னன்னா, இது வந்து அவங்களோட மாய்ஸ்சரைசர். நான் வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் வாங்கி இது இவ்வளோ ஒரு ரெகுலராக யூஸ் பண்ணி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக காலி பண்ணுறது இந்த மாய்ஸ்சரைசர் தான். இது வந்து கொஞ்சம் தான் இருக்குது. இது வந்து டாட் அண்ட் கீயோட செரமைட் ப்ளஸ் ஹைலரானிக் பேரியர் ரிப்பேர் மாய்ஸ்சரைசர். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் எல்லா பீரியடுமே உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர், காலையிலையும் நைட்டுக்கும் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்தளவுக்கு எவ்வளோ ஆயிலி ஸ்கின் இருந்தாலும் ஸ்வெட்டெல்லாம் ஆகாது, நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த ரேஞ்சில் வேறு ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த ஃபேஸ் வாஷ். எனக்கு இந்த சேலில் ஒரு ஃபேஸ் வாஷ் இன்வெஸ்ட் பண்ணணும்னு இருக்குது. ப்ளஸ் ஏதாவது ஒரு நல்ல ஒரு ட்ரஸ்டடாக இருக்கிற மாதிரி ஒரு பிராண்டாக பார்க்கணுங்கிறதுனால இதே. அண்ட் இதுவுமே உங்களோட பிஹெச் வந்து 5.5ல மெயின்டைன் பண்ண வைக்கிற அளவுக்கு நல்லதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, நான் இதுவுமே இன்னும் ட்ரை பண்ணவே இல்லை, இப்போ தான் வந்து பார்த்துருக்கேன். அப்போ இதுவும் யூஸ் பண்ணிவிட்டு இதோட செப்பரேட் ரிவ்யூ எல்லாமே
இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோஸில் கண்டிப்பாக ஃபியூச்சரில் வரும், பார்க்கலாம். அண்ட் ப்ரைஸ் சொல்லிட்டேன்னா இது வந்து 250 ருபீஸ். பட் நம்ம ஆஃபரில் தான் வாங்கியிருக்கோம். சம்வேர் அரவுண்ட் 170, 80 அந்த ரேஞ்சில் வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ ஸ்கின் கேர் பார்த்ததுக்கு மறுபடியும் ஒரு ஸ்கின் கேர் பார்த்துடலாம். அண்ட் இதுவுமே ரொம்ப நாளாக வந்து நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தது ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ நினச்சி வாங்குற அளவுக்கு பெரிய இது இல்லைனாலும் சேர்த்து வாங்கலான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இது என்னன்னா விஷ்கேரோட லிப் பாம், செரமைட் லிப் பாம், SPF 50 PA ++ இருக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 300 ருபீஸ். இதுவே எனக்கு வந்து ஒரு டென்ட் இல்லாத ஒரு ஸ்மெல் இருக்குல்ல, சில லிப் பாம் நம்ம அப்ளை பண்ணும்போது அந்த ஸ்மெல், அந்த ஏதோ ஒரு நெடி மாதிரி ஏதோ ஒன்று போகும்போது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் எனக்கு அந்த டின்ட்டும் வேண்டாம். எல்லா பீரியட்லேயும் நம்ம வந்து டின்டட் லிப் பாம் வந்து விருப்பப்பட மாட்டோம். ஸோ எனக்கு வந்து ஒரு டின்ட் இல்லாத ஒரு ஜஸ்ட் மாய்ஸ்சரைஸ் மட்டும் பண்ணுற எனக்கு ஒரு லிப் பாம் வேணுமா இருந்தது. ஸோ டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸில் ஒரே ப்ரைஸில் இருக்கு இல்லையா, நான் அதில் வந்து இந்த தடவை விஷ்கேர்லேருந்து எடுத்திருக்கேன். அண்ட் இதில் வந்து சொன்ன மாதிரி எந்த டென்ட்டும் இல்லை, ஸ்மெல் இருக்குது. ஆனால் கோகோ பட்டர், கோஜிக் ஆசிட், நயசினமைட் எல்லாமே இருக்கிற ஒரு லிப் பாம். ட்ரை பண்ணலான்னு தான் வாங்கியிருக்கேன். இதை அப்ளை பண்ணி பார்த்தேன், ஓகே நல்லா இருக்கு. நான் இப்போ வந்து லனேஜோட ஸ்லீப்பிங் மாஸ்க் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, ஸோ இதுதான் நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்குது ஃப்ரீக்வெண்ட்டாக. இது ரொம்ப அடிக்டிவ்னு நினைக்கிறேன். இது பயங்கர கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். உங்களுக்கு எந்த டிஸ்டர்பிங் ஒரு இந்த நெடி சொன்னல இந்த ஃப்ளேவர் மாதிரி அது போகவும் செய்யாது. பட் காஸ்ட்லி இது உங்களுக்கு வந்து 500க்கு தான் இது கிடைக்கும் இந்த டப்பு. ஸோ நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம்னா அடுத்து நம்ம இன்னும் கூட அஃபோர்டபுளான ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் இல்லையா. ஸோ அதனால பார்த்ததுல விஷ்கேரோட இந்த லிப் பாம் ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் இதுலேயே டிண்டட் வேரியேஷன்ஸும் இருக்குது, தேவைப்படுறவங்க வாங்கலாம். ஸோ இதுதான் என்னோட நெக்ஸ்ட் பர்ச்சேஸ். மறுபடியும் ஒரு ஸ்கின் கேர். இதுவுமே நான் வந்து ரொம்ப நாளாக கார்ட்டில் வச்சுருந்த ஒரு ரீசன்ட் ரொம்ப வைரலாக இருக்கிற ஒரு பிராண்ட் ஹைஃபன்லேருந்து லிப் பாம்ஸ் எல்லாம் நல்லா இருக்குன்னு நிறைய ரிவ்யூ பார்த்தேன். பட் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் லிப் பாம் ஈஸியாக அப்ளை பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி எனக்கு தேவைப்பட்டதுனால நான் ஹைஃபனில் இருக்க லிப் பாம் வாங்கலை. அதனாலவே நான் ஹைஃபன்லேருந்து ஒரு மினரல் சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்துட்டு இருந்தேன். மினரல் சன்ஸ்க்ரீன், கெமிக்கல் சன்ஸ்க்ரீன் 2 வேரியன்ட் இருக்கு இல்லையா. ஸோ மினரல் சன்ஸ்க்ரீனில் இருக்க ப்ளஸ் என்னவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, நம்ம டேரெக்டாக ஸ்கின்குள்ளே பிளட்ல அப்சர்வ் ஆகி இது போக போகிறது கிடையாது. ஜஸ்ட் வெளியில் மட்டும்தான் இருக்கும் போது உங்களுக்கு சேம் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு இது கொடுக்க தான் போகுது. ஆனால் நம்ம கெமிக்கல் சன்ஸ்க்ரீன்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு பிளட் ஸ்ட்ரீமில் வந்து போகுதுங்கிறனால அதில் இருக்க கெமிக்கல்ஸ் அது எல்லாமே சான்சஸ் இருக்குது. அதனால கொஞ்சம் நாளாகவே ஒரு 6-7 மந்த்ஸாக நான் வந்து மினரல் சன்ஸ்க்ரீன் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கெமிக்கல் சன்ஸ்க்ரீன் பக்கம் போகவே இல்லை. ஸோ ப்ராப்ளம் என்னன்னா, மினரல் சன்ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு ஒயிட் காஸ்ட் கொடுக்கும் பயங்கரமாக, அண்ட் கொஞ்சம் திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து எர்த் ரிதம்ல இருந்து ஒரு மினரல் சன்ஸ்க்ரீன். ஸோ இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கிற கொஞ்சம் திக்காக இருக்கும். உங்களுக்கு பிளெண்ட் பண்ணணும், நீங்கள் பிளெண்ட் பண்ணி அது போகும்போது உங்களுக்கு நல்ல ஒரு க்ளோ கொடுக்குற மாதிரி ஒரு சன்ஸ்க்ரீன். இதுவும் SPF 50 இருக்குது. ரொம்ப ப்ரைஸ் வந்து அஃபோர்டபுள். பட் எனக்கு எப்படின்னா ஒரு இன்னும் கொஞ்சம் கூட, நான் ஒரு ஆயிலி ஸ்கின் இல்லையா, ரொம்ப ஈஸியாக ஆயிலி ஆகுறது, ரொம்ப ஸ்வெட் ஆகுற ஒரு ஸ்கின்னுங்கிறனால நான் என்ன நினச்சேன்னா இன்னும் கூட கொஞ்சம் ஒரு லிக்விடி கன்சிஸ்டன்சியில் ஓகே அந்த மாதிரி ஒரு சன்ஸ்க்ரீன் வேணும். அண்ட் அது மினரல் சன்ஸ்க்ரீனாக இருக்கணும் அப்படின்னு பார்த்து வச்சுருந்தது தான் இது. அண்ட் இது ஹைஃபனோட சன் மில்க் 100% மினரல் சன்ஸ்க்ரீன், SPF 50 PA 4+ இருக்கு ஃபார் ஆக்னி ப்ரோன் ஸ்கின். ஸோ மினரல் சன்ஸ்க்ரீனில் இருக்க இன்னொரு சூப்பர் விஷயம் என்னன்னா, நீங்கள் ரொம்ப ஆக்னி ப்ரோனாக இருக்குன்னா நீங்கள் மினரல் சன்ஸ்க்ரீன் ட்ரை பண்ணலாம். இன்னொரு விஷயம் சொல்லவா, மினரல் சன்ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே ப்ரெக்னன்சி சேஃப். ஓகே, ஸோ நார்மல் கெமிக்கல் சன்ஸ்க்ரீன் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் மினரல் சன்ஸ்க்ரீனுக்கு மாறிதாகணும். ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குல்ல, அதனால இப்போ இதோட கன்சிஸ்டன்சி பார்ப்போம். இந்த மாதிரி இருக்குது. ஓகே, பட் இதை நான் இன்னும் என்னோட ஃபேஸ்க்கு ட்ரை பண்ணல, நான் பேட்ச் டெஸ்ட்டும் பார்க்கல. பார்ப்போம், டைம் இருக்குல்ல, கொஞ்சம் மெதுவாக பார்ப்போம். இப்போ நான் அந்த சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ரெனேலேருந்து ஒரு சன்ஸ்க்ரீன் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது இன்னும் லைஃப்பை ரொம்ப ஈஸியாக்குற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் ஒயிட் காஸ்ட் தெரியுது. அண்ட் இது மற்ற மினரல் சன்ஸ்க்ரீனோட கம்பேர் பண்ணும்போது பெட்டர் மாதிரி தான் தெரியுது. ஃபேஸில் அப்ளை பண்ணி பார்த்தா உங்களுக்கு லைட்டாக இதுதான் தெரியுது. அப்போ ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஃப்யூச்சர் வீடியோஸில் ஓகேவா வேண்டாமா எதுவுமே ஓகேவா தானா அப்படிங்கிறத நான் என்னோட ஃப்யூச்சர் வீடியோஸில் சொல்கிறேன். ஓகே, ஸ்கின் கேர் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ அடுத்து மேக்கப்புக்குள்ளே போக போகிறோம்.
மேக்கப்பில் லிப்ஸ்டிக்ஸ் நிறைய வாங்கியிருக்கேன் எப்பவும் போல். அண்ட் இதுவுமே வைரலாக இருக்கிற ஒரு கன்சீலர். ஸோ இன்சைட்ல இருந்து ஹெச்டி கன்சீலர் ட்ரை பண்ணியிருக்கேன். எங்கே பார்த்தாலும் இந்த கன்சீலரோட ரிவ்யூ தான் இப்போ ரீசெண்டாக போயிட்டு இருக்கு. ஸோ நமக்கு இது ஒர்க் ஆகுதா, நல்லா இருந்துச்சுன்னா சூப்பர் தானே. ஏன்னா வந்து நம்ம ஒரு 600 700 எல்லாம் கொடுத்து ஒரு கன்சீலர் வாங்குறதுக்கு இது ரொம்ப அஃபோர்டபுள். 250 அந்த ரேஞ்சிலே உங்களுக்கு கன்சீலர் கிடைச்சிருது. அண்ட் என்னோட ஷேட் வந்து NC42 மேக்ல. அப்போ நான் பார்த்து இது எனக்கு ஓகேவா இருக்குங்கிற மாதிரி தான் வாங்கியிருக்கேன். MNY20. ஸோ இப்போ நான் அதுதான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா? எனக்கு பார்க்க ஒன்றும் தெரியல, கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் போட்ட உடனே கொஞ்சம் லைட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் நம்ம ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு போது கொஞ்சம் ப்ளஷும் அப்ளை பண்ணி பவுடர் வச்சு செட் பண்ணதுக்கப்புறமா எனக்கு ஓகே மாதிரி தான் இருக்குது. ஆக்சிடைஸ் ஆகிற மாதிரி தெரியுது. ஏன்னா நான் போட்ட உடனே சடனாக ஒரு பிரைட்டான ஒரு இருக்குது. இப்போ கொஞ்சம் மர்ஜ் ஆகி போயிடுச்சு என்னோட ஸ்கின்னோட. ஸோ நல்லா தான் இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் யூசஸ்க்கு அப்புறமா இதை பற்றியும் நம்ம வந்து மினி ரிவ்யூஸ் ஏதாவது கொடுக்கலாமே. ஓகேவா? ஸோ நான் சொன்ன மாதிரி பயங்கர அஃபோர்டபுள். மற்ற கன்சீலர்ஸோட நம்ம வந்து எல்லே கேர்ல இருந்தோம், மேபிளின் ஒர்க் ஆச்சுன்னா சூப்பர். நெக்ஸ்ட் வந்து இன்சைட்ஸ்லேருந்து இன்னொரு ப்ராடக்ட் தான். இதுவும் வைரல் வேற லெவல் வைரல். ஆனால் இதில் என்னோட ஷேட் வந்து எனக்கு கிடைக்கல. இது என்னன்னா இன்சைட்டோட ரேடியன்ஸ் ஃபில்டர் க்ளோயி ஸ்கின் டென்ட். ஓகே, ஸ்குவாலன் ப்ளஸ் விட்டமின் இ இன்ஃபியூஸ் பேரபன் ஃப்ரீன்னு கொடுத்துருக்காங்க. டெர்மடாலஜிக்கல் டெஸ்டர். ஸோ இதெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். இதில் கொஞ்சம் நாளாகவே பார்த்துட்டே தான் இருந்தேன். நான் வந்து ஒரு டேன் ட்ரை பண்ணலாம்னு நினச்சேன். நம்ம வந்து ஒரு மீடியம் ஆலிவ் அந்த ரேஞ்சில் போயிடுவோம் இல்லையா. ஸோ நம்ம வந்து ஒரு மீடியம் டு டீப்பில் இருக்கிறதுனால டேன் ட்ரை பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் எனக்கு இந்த சேல்லையும் எனக்கு டேன் கிடைக்கவே இல்லை. ஸோ வெயிட் பண்ணலை. நான் வந்து மீடியம் பேஜ் எடுத்துட்டேன். மீடியம் பேஜ் வந்து பார்க்குறதுக்கு லைட் மாதிரி தான் தெரியுது. ஆனால் நான் இதை எதுக்கு வாங்கினேன்னா ஃபவுண்டேஷனோட பிளெண்ட் பண்ணுறதுக்கோ ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி இல்லுமினேட்டிங்காக இருக்கிறதுக்கோ இல்லை, ஜஸ்ட் ஒரு ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸ். இப்போ என்னோட ஃபேஸ் இருக்குல்ல, ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸ் தெரியுதா? இங்கே இங்கே இந்த நோஸ் கிட்ட இங்கே இதுதான். இப்போ நம்ம இதை அப்ளை பண்ணி பார்க்கலாம். என்னோட குயின் மிரர் எடுத்துக்க. ஒருவேளை உங்களுக்கு உங்களோட பர்ஃபெக்ட் மேட்சே கிடைச்சிருச்சுன்னா நீங்கள் ஃபேஸில் கூட அப்ளை பண்ணலாம். இந்த நம்ம நார்மல் இலுமினேட்டிங் ப்ரைமர்லாம் யூஸ் பண்ணுவோம், இலுமினேட்டிங் மாய்ஸ்சரைசர் அந்த மாதிரி இருக்கும். இவ்வளோதான் நான் அப்ளை பண்ணனால பிளெண்ட் ஆகி போகும்போது பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. சும்மாவே எனக்கு கொஞ்ச நேரம் வேர்த்த உடனே நான் வந்து ஆயிலி ஆகிடுவேன். இந்த மாதிரி தான், அப்படியே எண்ணெயில் சோக்கான பஜ்ஜி மாதிரி. இதில் நான் இதெல்லாம் எனக்கு ஓகே வைரலாக இருக்குல்ல, ஏதோ ஒரு பீரியட்ல நான் ஒரு காம்பினேஷனோ ட்ரையோ ஆக மாட்டேன்னா. ஓகே, இது பேசிக்காக ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆயிலி வந்து இந்த க்ளோ வந்து நமக்கு அவங்களுக்கு கிடைக்காது. பட் ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கு இது தானாகவே கிடைக்கும். ஆனால் அது எங்களுக்கு வேணுமா எனக்கு தெரியல. ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். எங்களுக்கு இது ஆல்ரெடி இருக்குது, நாங்கள் ரொம்ப இதுக்கு யூஸ்டோங்கிறனால ஓகே நல்லா இருக்கு. இந்த ப்ராடக்ட் ஏன் இவ்வளோ வைரலாக இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியல. யூஸ் பண்ணிட்டு பார்ப்போம். அண்ட் நான் வந்து இன்னொரு வீடியோவில் என்னோட பேஸ் எதுவுமே இல்லாமல் இது மட்டும் அப்ளை பண்ணி நம்ம மேக்கப் பண்ணி பார்க்கலாம். அப்போ இது ஒர்த்தா இல்லையான்னு நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஃபைனலி இப்போ ரீசெண்டாக ரொம்ப வைரலான ஒரு ப்ராடக்ட் தான் இந்த டர்ட்டரோட ஃபவுண்டேஷன். இதுவுமே அப்படிதாங்க. அந்த டைமில் வந்து ரொம்ப வைரல் ஆகி நான் அப்போவே வாங்கலான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு மினி ட்ரை பண்ணணும் தான். பிகாஸ் நம்ம வந்து ஷேட் கண்டுபிடிக்கிறதுல அவ்வளோ பர்ஃபெக்ட் எல்லாம் இல்லை இல்லையா. ஸோ மினி பார்த்துட்டு இருந்தேன். ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் நைக்கால் அந்த மினி ஆப்ஷனே இல்லை, ஃபுல்லாகவே அந்த ஒரு ஃபுல் டப் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரின்னு பார்த்தா இந்த சேலில் வந்து மினி திரும்ப ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் நான் இது வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் டே சேலில் நான் பார்க்கவே இல்லை. தேர்டு ஃபோர்த்து சேலில் தான் என் கண்ணில் பட்டோன்னு ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வரதுக்கு எனக்கு டிலே ஆச்சு. நான் சொன்ன மாதிரி எனக்கு கொஞ்சம் நாள் எக்ஸ்ட்ரா ஆகும். அப்போ அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் நேற்றுக்கு நைட்டு தான் இது என் கையில் கிடச்சிது. ஸோ இப்போ தான் எடுக்கிறேன். அண்ட் நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணும்போது நான் ரீல்ஸ் எடுக்கலாம்னு நினச்சேன். ஓகே, என்னோட ஷேட் வந்து 33N மாக்கியாட்டோ. ஸோ இது வெளியில் பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி டார்க் மாதிரி தெரியுது. லெட்ஸ் ட்ரை. இதுக்குள்ளாடி தெரியல. நான் வந்து வாங்கினதுக்கு அப்புறம் என்னோட ஸ்கின் டோன்ல இருக்க இன்னொரு ஆள் பார்க்கும்போது அவங்க ஒரு 20+ ஒரு ஷேட் ட்ரை பண்ணியிருந்தாங்க. அதுக்குள்ள வந்து உங்களுக்கு ஒரு மிரர், ஒரு ஸ்பஞ்ச், இதெல்லாம் நிறைய வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்க. ஏன்னா எங்க திறந்தாலும் இவங்க தானே. என்ன அதுக்குள்ளாடி ஒரு ஓகே பார்க்க இவ்வளோதான் இருக்கு ப்ராடக்ட். 1000 ரூபாய்க்கு அவ்வளோதானா? எவ்வளோ இருக்கும்
எவ்வளோ நாள் போகும் எதுவுமே தெரியல. குட்டி ஸ்பஞ்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். இருக்கு, இதுல பட்ட மாதிரியே தெரியல. சரி, நான் இந்த சைடு போட்டிருக்கேன். ஏன்னா இங்கே கொஞ்சம் எனக்கு பிக்மெண்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதனால ஓகே தான். இல்லை இந்த சைடு வந்து கொஞ்சம், இந்த சைடு வந்து நல்லா ஒரு பிக்மெண்டேஷனே கவர் பண்ணுது, இந்த சைடு நம்ம அப்ளை பண்ணலை. இதுதான் நேச்சுரல் மீ. ஓகே, நம்ம வந்து இதை கண்டிப்பாக வேர் பண்ணி ரீல்ஸோ ஷார்ட்ஸோ இல்லைன்னா வந்து இன்னொரு வீடியோவே கூட பார்க்கலாம். இப்போ நான் இதை ட்ரை பண்ணி இருக்கிறத நான் வீடியோ முடிக்கிறதுக்குள்ள ஓகே நல்லா தானே இருக்குது, ஹைட் பண்ணது இல்லை நல்லா. ஓகே, நம்ம இதை அப்ளை பண்ணி அப்புறமா பார்க்கலாம். பட் பார்த்த வரைக்கும் ஓகே மாதிரி தான் இருக்குது, எனக்கு நல்லா தான் இருக்குது, ஷேடும் ஓகேவா தான் இருக்குது. ஸோ மற்ற ரிவ்யூ எல்லாம் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இது நான் வாங்கும்போது 1080 அந்த ரேஞ்சில் வந்து இருந்துச்சு ஆஃபர்ஸோட. அடுத்து நான் வாங்கி கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்குறேன் 1200 ஆயிடுச்சு. அந்த ஆஃபர் எல்லாம் தூக்கிட்டாங்க. ஸோ நான் ஆஃபர்லேயே வாங்கிட்டேங்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நீங்களும் அப்படிதான் நினச்ச உடனே அப்படியே பார்த்து வாங்காதீங்க. இப்போ இந்த சேலில் நீங்கள் மிஸ் பண்ணிட்டா கூட, ஏன்னா இந்த வீடியோ நான் எப்போ அப்லோட் பண்ணுவேன்னு தெரியல. ஓகே, அடுத்து இந்த சேல் முடிச்ச உடனே நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விஷ்லிஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த சேல் வந்துடும். வந்த உடனே நம்ம அந்த சேலில் ஆஃபர்ஸ் இருக்குன்னா நம்ம விஷ்லிஸ்ட் பண்ண ப்ராடக்ட் எல்லாமே வாங்கிக்கலாம். அண்ட் ஆஃபரில் வாங்கும்போது கண்டிப்பாக எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்குங்க. இப்போ நான் வாங்கியிருக்க மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் 27 வரைக்கும் எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ அது பார்த்து வாங்குறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது போக எக்ஸ்ட்ரா ஒரு பர்ச்சேஸ் என்னன்னா, இது வந்து ஒரு ரீஸ்டாக் தான். காலமாக என்னோட எல்லா வீடியோஸ்லையுமே நான் இந்த மஸ்காரா தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்குது, உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்குது. நீங்கள் அடுத்து நல்லா நைட்டுக்கு மேக்கப் ரிமூவர் போட்டு தேய்ச்சி கழுவினா தான் இந்த மஸ்காரா போகும். அவ்வளோ ஒரு சூப்பர் மஸ்காரா. ஸோ ரீஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாமே, இதுவும் ஆஃபரில் இருந்தது. அவ்வளோதான். இது போக நிறைய லிப்ஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஆல்ரெடி ரொம்ப லென்த்தாக போகிட்டு இருக்குங்கிறதுனால நம்ம இந்த லிப்ஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே இப்போ காட்டணும்னா மறு வீடியோ லென்த்தாக போகும். நான் பிங்க் சேலில் வாங்கின லிப்ஸ்டிக் கலெக்ஷன் அண்ட் ரீசன்ட் டேஸில் நான் கொஞ்ச நாள் வீடியோ இல்லை இல்லையா, அந்த டைம்லேயுமே வாங்காமல் இல்லை, சும்மா எல்லாம் இல்லை, அப்பவும் வாங்கிட்டு தான் இருந்தேன். ஸோ அந்த லிப்ஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நிறைய என்னோட ரீசன்ட் ஃபேவரட்ஸ் எல்லாம் இருக்குது. நாம் இப்போ புதுசாக டிஸ்கவர் பண்ணதில் இது நம்ம இவ்வளோ நாள் பார்க்கலையே, அந்த மாதிரி லிப்ஸ்டிக்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் என்னோட அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன் வித் ஸ்வாட்சஸோட. ஓகே, ஷார்ட்ஸ்லேயும் வரும். அடுத்து அவ்வளோதான், எல்லா ப்ராடக்ட்டும் காட்டிட்டேனா. ஏதாவது மிச்சம் இருந்துச்சுன்னா நம்ம அதையுமே நான் ஃபியூச்சர் வீடியோஸில் காட்டுறேன். இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நான் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கூட ஃபாலோ பண்ணலாம். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.